செல்வி தேவிகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தேவிகா ஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் படிக்கும் பள்ளி பெயர் அரசு மேல்நிலை பள்ளி கிருதாக்கோட்டை. அம்மாவை பற்றி பேச போகின்றேன். அம்மா என்றால் அன்பு மற்றும் பாசம். எங்கள் வீட்டின் தலைவி. அம்மா எங்கள் வீட்டின் இல்லத்தரசி. அம்மா என் தோழி. என் அம்மா கடின உழைப்பாளி. எனக்கு பிடித்தமான உணவை சமைத்து தருவார். என்னுடைய வீட்டு பாடங்களுக்கு உதவுவார். அம்மாவின் முகம் எப்பொழுதும் அழகாக இருக்கும். அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம். நன்றி. ரொம்ப இருக்கிறதே குட்டிக்குள்ள அழகா சொல்லிருச்சு. அம்மா கடின உழைப்பாளி. ஏன் தெரியுமா அந்த வார்த்தை வருது? இப்ப இந்த சூழலில் அப்பாவை தாண்டி அம்மா கடின உழைப்பாளி என்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா வீதிகளிலும் மெடிக்கல் ஷாப் இருக்கு. எல்லா வீதிகளிலும் மற்ற மளிகை ஜாமான் வாங்கக்கூடிய கடைகளும் இருக்குது. எல்லா வீதிகளிலும் எல்லா பொருளும் வாங்குற மாதிரி இன்றைக்கு மூளைக்கு மூளை மதுக்கடைகள் இருக்கின்றன. அதன் காரணமாக பல வீடுகளில் பெண் பிள்ளைகள் அம்மாக்கள் கடின உழைப்பாளிகளாக மாற வேண்டிய கட்டாயத்தில் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த பிள்ளை எங்கள் அம்மா கடின உழைப்பாளி என்று இந்த பிள்ளை பெண்களை பார்த்து சொல்வதற்கு காரணமாக அமைகிறது. அருமை பிள்ளையே, ரொம்ப நன்றி.